ஹலோ aspirants, வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்க ஆர்ஆர்பி குரூப் டியோட சயின்ஸ் சீரீஸில் ஃபிசிக்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சவுண்ட் அண்ட் வேவ்ஸ். ஸோ அந்த சவுண்ட் அண்ட் வேவ்ஸில் என்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, சில நியூமெரிக்கல்ஸும் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம் வாங்க குயிக்காக. ஃபர்ஸ்ட் கேள்வி, a girl clapped her hands near a cliff and heard the echo after 4 seconds. What is the distance of the cliff from the girl if the speed of the sound is taken as 320 meters per second? அதாவது ஒரு சிறுமி வந்து என்ன பண்ணுறாங்க, கையை தட்டுறாங்க. அதாவது நம்ம கிளிஃப் கிட்ட போயிட்டு கை தட்டினா என்னாவும் நமக்கு திரும்ப எக்கோ அடிக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்கோ அடிக்கிறது வந்து 4 செகண்ட்ஸ் கழிச்சு நடக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த 4 செகண்ட்ஸ் கழிச்சு நடக்கிறது the distance of the cliff from the girl if the speed of the sound is taken as 320 meters per second. அதாவது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட், இப்போ நான் இங்கே கை தட்டுறேன் அப்படின்னா அந்த கை தட்டுற ஒலியின் வேகம் வந்து 320 மீட்டர்ஸ் per செகண்ட். அதாவது இங்கேருந்து அந்த ஒலி வந்து அந்த கிளிஃபுக்கு போயிட்டு அங்கேருந்து எக்கோ திரும்ப நமக்கு வரும் இல்லையா? எக்கோனா அது அங்கே போயிட்டு அது மேலே பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கிட்ட வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு அவங்க எடுத்துக்கிற செகண்ட்ஸாக வந்து 4 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் இன்டூ டைம் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ அப்போ ஸ்பீட் வந்து எவ்வளோ? ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். ஸோ அப்போ 320 மீட்டர்ஸ் per செகண்ட். தென் டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க? இது வந்து ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் 320 மீட்டர்ஸ் per செகண்ட். எம்எஸ் பவர் -1 போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து மீட்டர்ஸ் பர் செகண்ட்னு அர்த்தம். ஸோ டைம் வந்து 4 செகண்ட்ஸ், 4 வினாடிகள் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 4 செகண்ட்ஸ். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ 320 × 4 1280 மீட்டர்ஸ். ஸோ இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ். என்ன டிஸ்டன்ஸ் இது? நீங்கள் கை தட்டின சவுண்டு வந்து உங்ககிட்ட இருந்து அந்த கிளிஃப் வரைக்கும் போயிட்டு கிளிஃப்ல இருந்து திரும்ப உங்ககிட்ட வரும். ஸோ அப்போ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரவுண்ட் ட்ரிப்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? ரவுண்ட் ட்ரிப். இந்த ரவுண்ட் ட்ரிப்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து அந்த கிளிஃபுக்கு போயிட்டு கிளிஃப்ல இருந்து திரும்ப உங்ககிட்ட வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் இது. பட் ஆனால் நமக்கு ரவுண்ட் ட்ரிப் டிஸ்டன்ஸாக வேணும் இல்லை இல்லையா? நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிளிஃப் ஃப்ரம் த கேர்ள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட பாதி தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? d/2 கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ d/2, d வந்து 1280னா d/2 இதில் பாதி 640 மீட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டு த கிளிஃப். இதுதான் அது டிஸ்டன்ஸ் டு த கிளிஃப். ஓகேவா? ஸோ இது ரவுண்ட் ட்ரிப் வேற, டிஸ்டன்ஸ் டு த கிளிஃப் வந்து ஒன் வே சைட். ஸோ அங்கேருந்து கிளிஃப்கோ கேர்ள்லேருந்து கிளிஃப்கோ இல்லை கிளிஃப் டு கேர்ள். ஸோ இது எவ்வளோ? 320 மீட்டர்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, கம்பேர்ட் டு அ சாஃப்ட் சவுண்ட் a louder sound wave of the same frequency is characterized by. ஸோ இப்போ சாஃப்ட் சவுண்டு மென்மையான ஒலியை கம்பேர் பண்ணும்போது அதிர்வெண் கொண்ட ஒரு ஒலி, அதாவது ஒரு நல்லா உரத்த ஒலி வந்து என்ன வேறுபடும் அப்படின்னு கேட்குறாங்க. சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சவுண்டுக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்க சாஃப்ட் சவுண்டுக்கும் லவுடர் சவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. பொதுவாகவே லவுடர் சவுண்டு வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த லவுட் சவுண்டுன்றது எப்படி உருவாகுது அப்படின்னா இது வந்து எதன் ரிசல்ட்டாக உருவாகுது அப்படின்னா மோர் எனர்ஜி. ஓகேவா? பார்ட்டிகளோட எனர்ஜி அதிகமாக இருக்குன்றதுனால தான் வந்து லவுடான சவுண்டு உருவாகுது. ஸோ அப்போது லவுடான சவுண்ட் உருவாகுது அப்படின்னா மோர் எனர்ஜி இருக்குது. அதே சமயம் ஆம்ப்ளிடியூட்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ஜர் ஆம்ப்ளிடியூடாக இருக்கும். ஸோ அப்போது லவுட் சவுண்டுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டே ஃபேக்டர் தான். ஒன்று வந்து பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும், இன்னொன்று வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் வந்து நமக்கு ரீசன். ஸோ அப்போ என்ன ஆன்சர் இங்கே இருக்கும்? மோர் எனர்ஜி இருக்கா? இல்லை, லார்ஜர் ஆம்ப்ளிடியூட் இருக்குது. ஸோ அப்போ பி தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட்னா என்ன? இந்த ஆம்ப்ளிடியூட்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை நம்ம என்னன்னு அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஆம்ப்ளிடியூட்னா என்னென்ன? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சவுண்டு வேவ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து சவுண்ட் வேவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த இடம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இதெல்லாம் கிரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ கிரெஸ்ட்னா வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட், பீக் பாயிண்ட். ஓகேவா? அதே மாதிரி பாட்டம் பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரோன்னு சொல்லுவோம். கிரெஸ்ட் அண்ட் ட்ரோ இதனால உருவாக்கும் ஒரு சவுண்ட் வேவ். ஓகேவா? இந்த கிரெஸ்ட் அண்ட் ட்ரோனால உருவாக்கியிருக்கு இல்லையா சவுண்ட் வேவ். இந்த கிரெஸ்ட்டு, இந்த நடுவில் இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. நடுவில் இருக்க லைன் பேர் என்னது? இது பேர் வந்து ரெஸ்ட் பொசிஷன். ஓகேவா? அதாவது பார்ட்டிக்கல் வந்து எனர்ஜியே இல்லை அப்படின்னா அந்த ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே கீழே போயிட்டு போயிட்டு வரும். அப்படி போகும்போது இந்த கிரஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து இந்த கிரஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அது பேர் தான் என்னது? ஆம்ப்ளிடியூட். அது பேர் தான் என்னது? ஆம்ப்ளிடியூட். அதே போல் இந்த ரெஸ்ட்லேருந்து ட்ரோக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதுவும் ஆம்ப்ளிடியூட் தான் சொல்லுவோம். ரெண்டுமே வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் தான் வரும். அதாவது இந்த ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து கிரெஸ்ட்டுக்கும் ரெஸ்டிங் பொசிஷன்லேருந்து ட்ரோக்கும். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட்ன்றது எப்போ மாறுபடும் அப்படின்னா வந்து அதிக எனர்ஜி இருக்கும்போது அதிகமாக இருக்கும், கம்மி எனர்ஜி இருக்கும்போது கம்மியாக இருக்கும். ஸோ இதுவுமே எனர்ஜி டிபெண்ட் தான். தென் இன்னொரு டேர்ம் சொல்லுவோம் இல்லையா, வேவ் லென்த். இந்த வேவ் லென்த்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து வேவ் லென்த். இது நம்ம லேட்டராக நம்ம நிறைய கேள்வியில் வரும், நம்ம பார்ப்போம். இந்த வேவ் லென்த்னா என்ன, வேவ் லென்த்துக்கான டெஃபினேஷன் என்னென்ன ரூல்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்றத. ஸோ அந்த வேவ் லென்த்னா என்னதுன்னா இந்த ட்ரோக்கும் அந்த ட்ரோக்கும் அல்லது இந்த கிரெஸ்ட்டுக்கும் அடுத்த கிரெஸ்ட்டுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போவோம். இஃப் த டைம் பீரியட் ஆஃப் அ சவுண்ட் வேவ் இஸ் டி, வாட் டஸ் 1/t ரெப்ரசன்ட்? ஸோ அப்போ டைம் பீரியட் வந்து டீன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. 1/t எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1/tன்றது எதோடைய டெஃபினிஷன், எதோடைய மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள், ஃப்ரீக்வன்சியோடைய மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் F = 1/t. ஓகேவா? இது என்ன மீன் பண்ணுது? ஃப்ரீக்வன்சி 1/tனா என்ன அர்த்தம் அப்படின்னா டைம் டேக்கன் ஃபார் ஒன் சைக்கிள். ஓகேவா? டைம் டேக்கன் ஃபார் ஒன் சைக்கிள், அதாவது ஒரு பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இது இந்த ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து என்ன நம்ம பார்த்துருக்கோம், ஹெர்ட்ஸ். ஞாபகம் இருக்கா? ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னது? ஹெர்ட்ஸ். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சினா என்னது? டைம் டேக்கன் ஃபார் ஒன் சைக்கிள். அதோடைய மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் வந்து 1/t. ஓகேவா? இன்வர்ஸ் ஆஃப் டைம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போது இதோடைய வேல்யூ என்னது? ஃப்ரீக்வன்சி. 1/t அர்த்தம், 1/t எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃப்ரீக்வன்சியை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ரைட். அடுத்தது, the speed of sound v is calculated by multiplying which two wave properties? ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்டோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது வேவ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்பீட் ஆஃப் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இந்த வேவ் ஸ்பீடு வந்து v = என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த், இதுதான் அதோடைய மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன். வேவ் ஸ்பீட் = ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சினா எஃப், வேவ் லென்த்துக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? லேம்டான்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல் புக்கில் டெக்ஸ்ட் புக்கெலாம் படிச்சிருப்போம். வேவ் ஸ்பீட் = ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா. ஸோ அப்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் நம்ம எதாச்சும் கேல்குலேட் பண்ணோம், மல்டிப்ளையிங் ஃப்ரீக்வன்சி அண்டு வேவ் லென்த். ஸோ அப்போது வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? இது நம்ம நியூமெரிக்கல்ஸில் கூட நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம்பா. பேசிக்கான ஃபார்முலாஸ், சவுண்ட் அண்ட் வேவ்ல இருக்கிற பேசிக்கான ஃபார்முலா. எனி டாபிக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பேசிக்கான ஃபார்முலாஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்போம் கொஷின்ஸில். ஸோ அதெல்லாமும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் முன்னாடி. பேசிக்கான ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அலேக்கா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, when we hit a table lightly the sound produced is soft because the. ஸோ இப்போ நம்ம டேபிளில் வந்து லைட்டாக தட்டும்போது சவுண்ட் வந்து சாஃப்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. அது காரணம் என்னது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லவுட்னஸ் எதை பேஸ் பண்ணுது? லவுட்னஸ் வந்து ஆம்ப்ளிடியூடு பேஸ் பண்ணது இல்லையா? அதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், லவுட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எது? ஆம்ப்ளிடியூட். ஸோ அப்போது சாஃப்டாக நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற ஆம்ப்ளிடியூட் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது சாஃப்டாக தட்டினீங்க, லைட்டாக தட்டினீங்க டேபிள் அப்படின்னா சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்போ ஆம்ப்ளிடியூடு என்ன இருக்கும்? ஸ்மாலாக தான் இருக்கும். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன்லாம் இங்கே வந்து ஃப்ரீக்வன்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. லவுட்னஸ் வந்து ஆம்ப்ளிடியூடை சார்ந்தது. ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் சவுண்டுக்கும் இதுக்கு சம்மந்தம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து எதை பொறுத்து அப்படின்னா மீடியமை பொறுத்து மாறும்.
இப்போ வந்து ஏர்னு ஒரு மீடியம், வேக்யூமில் சவுண்ட் ட்ராவல் ஆகாது. தென் ஏர் இல்லாமல் ஒரு சாலிட் மெட்டீரியல்னா அதுக்கான ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் மாறும். ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இங்கே மேட்டர் கிடையாது, இது வந்து மெட்டீரியலை பேஸ் பண்ணி மாறும். அதே போல் வேவ் லென்த் பிகம் ஷார்ட்டர், வேவ் லென்த்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நமக்கு இங்கே வந்து ஆம்ப்ளிடியூடை பேஸ் பண்ணது தான் வந்து லவுட்னஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் இங்கே வேலை இல்லை. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். ஓகேவா? இது வந்து மீடியம் பொறுத்து தான் மாறும். ஸோ அதுக்கு இங்கே சம்மந்தமே இல்லை. ரைட், அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிகார்டிங் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ லவுட்னஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஆம்ப்ளிடியூட் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஃப்ரீக்வன்சி கிடையாது. லவுட்னஸ் டிபெண்ட் ஆன் ஸ்பீட் ஆஃப் வேவ் கிடையாது. லவுட்னஸ் டிபெண்ட் ஆன் வேவ் லென்த் கிடையாது. லவுட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆம்ப்ளிடியூட். எஸ், ஸோ அப்போ டி தான் உன்னோட ஆன்சர். ஓகேவா? ரைட். விச் வேவ் கேரக்டரிஸ்டிக் டிட்டர்மைன்ஸ் த லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ அதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க வேற வேர்டிங்ஸில். லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் வந்து ஆம்ப்ளிடியூட பேஸ் பண்ணது தான். ஸோ அப்போ சி. ஓகேவா? ரைட், அடுத்த கேள்வி. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ சவுண்ட் வேவ் increases but its speed remains constant, then its wavelength will. Okay, new question இது. If the wave frequency of a sound wave increases, frequency increase ஆகுதுன்றாங்க, பட் ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஓகேவா? இந்த வேவ் ஸ்பீட் ஃபார்முலா நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? வேவ் ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு ஃப்ரீக்வன்சி இன்டூ வேவ் லென்த் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதோட வேவ் லென்த் ஃபார்முலா என்னது? வேவ் லென்த் வில் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா வேவ் லென்த்தின் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வேவ் லென்த் ஃபார்முலா என்னது? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வி டிவைடட் பை எஃப் இல்லையா? ஸோ இது வந்து மாற்றி எழுதியிருக்கு இந்த ஃபார்முலாவை. வேவ் லென்த் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பை எஃப்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் இந்த வேவ் லென்த்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ஃப்ரீக்வன்சி ஏறுச்சு அப்படின்னா வேவ் லென்த் என்ன ஆகும்? வேவ் லென்த் குறையும். ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிச்சு அப்படின்னா வேவ் லென்த் என்ன ஆகும்? ஏறும். ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப்னா இந்த மாதிரி மாறும். ஓகேவா? வேவ் லென்த் வந்து. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் வேவ் இன்க்ரீசஸ்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எந்த சினாரியோ? இந்த சினாரியோ, ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேவ் லென்த் என்ன ஆகும்? குறையும். ப்ரொவைடட் வேவ் ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போ என்ன ஆகும்? வேவ் லென்த் குறையும். புரியுதா? சிம்பிள் கான்செப்ட் தான், ஒரே ஃபார்முலா தான். அதில் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸ்பீட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அது ஈக்குவேஷன்லேருந்து தூக்கிடுங்க. ஸோ அப்போ வேவ் லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஒன்று ஏறுச்சுன்னா ஒன்று குறையும். இப்போ ஃப்ரீக்வன்சி ஏறுது அப்படின்னா வேவ் லென்த் குறைய தான் போகுது ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ரைட், சிம்பிள். அடுத்த கேள்வி. சவுண்ட் வேவ் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 4 kHz அண்ட் வேவ் லென்த் ஆஃப் 15 cm. ஸோ அப்போ சவுண்ட் வேவ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 kHz வந்து ஃப்ரீக்வன்சின்றாங்க. கிலோஹெட்ஸ்னா வந்து 1000 Hz. 1 kHz வந்து 1000 Hz. ஸோ அப்போ 4 kHzனா மொத்தம் 4000 Hz. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் வேவ் லென்த் ஆஃப் 15 cm சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.8 km. ஸோ இது கிலோமீட்டரில் இருக்குது, இதை மீட்டராக மாற்றினீங்க அப்படின்னா 1800 மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஸோ 1.8 கிலோமீட்டர்னா 1800 மீட்டர். அதே போல் இங்கே 15 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வேவ் லென்த் என்ன சொல்லியிருக்காங்க? 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிவைட் பை 100 பண்ணால் போதும். ஸோ அப்போ 15/100 மீட்டர்ஸ் வேவ் லென்த். வேவ் லென்த்னானது லேம்டா. ஸோ ஓகேவா? லேம்டாக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? ஹவு மச் டைம் வில் இட் டேக்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வேவ் ஸ்பீடு முக்கியம். ஸோ அப்போ ஸ்பீடு நமக்கு தெரிஞ்சாதான் டைம் கண்டுபிடிக்க முடியும் யூசிங் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு கண்டுபிடிப்போம். ஸ்பீட்னா என்னது? வேவ் ஸ்பீட். வேவ் ஸ்பீட் ஃபார்முலா என்னது? ஃப்ரீக்வன்சி இன்டூ லேம்டா. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி என்னன்னு கொடுத்துருக்காங்க? 4000 Hz கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹர்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் லேம்டா வந்து 15/100 மீட்டர்ஸ். 15/100 மீட்டர்ஸ். ஸோ அப்போ இதில் 2 0, இல்லை 2 0. ஸோ அப்போ 15 × 40 600 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இது வந்து வேவ் ஸ்பீட் வி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம் 600 மீட்டர்ஸ் பர் செகண்ட். நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் 1800 மீட்டர்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய குவான்டிட்டி என்னது? டைம். ஸோ அப்போ டைம் ஈக்குவல்ஸ் டு என்ன ஃபார்முலா டைமுக்கு? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டைம் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1800 மீட்டர்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு வந்து 600 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3 வரும். ஸோ அப்போ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 செகண்ட்ஸ் எடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஏ வந்து 3 செகண்ட்ஸ். புரியுதா? சிம்பிளான கேல்குலேஷன் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ஓகேவா? 1 ஸ்டெப் ஆன்சர்ஸ் தான் எல்லாமே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது திரும்ப நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்க நம்பர் சேஞ்ச் பண்ணி. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. When the frequency of vibration of a sound source increases, the resulting sound will have. அதாவது frequency of vibration of a sound increases, sound source increase. frequency வந்து increase ஆகுதுன்றாங்க. ரிசல்ட்டிங் சவுண்ட் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்க. லவுட்னஸ், கிரேட்டர் லவுட்னஸ், ஸ்மாலர் ஆம்ப்ளிடியூட், லோவர் பிட்ச், ஹையர் பிட்ச். இந்த லவுட்னஸும் ஆம்ப்ளிடியூடும் வந்து எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இந்த லவுட்னஸ், கிரேட்டர் லவுட்னஸ் எப்போ வரும்? எனர்ஜி ஆஃப் த வேவ் வந்து அதிகமாக இருக்கும்போது கிரேட்டர் லவுட்னஸ் வரும். ஸ்மாலர் ஆம்ப்ளிடியூடும் அதே மாதிரி தான். எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது ஸ்மாலர் ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த வேவ் சார்ந்திருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் எனர்ஜி ஆஃப் த வேவ். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு ஆப்ஷன்லேயே கிடையாது. நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் தான் நமக்கு முக்கியம். ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் வந்து எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிட்ச். எதை சார்ந்திருக்கும்? பிட்சை சார்ந்திருக்கும். அதாவது சுருதியை சார்ந்திருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது பிட்ச் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஷ்ரீக்கிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கத்துறீங்கல்ல, அதாவது பொதுவாகவே வந்து மேல் ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் வாய்ஸோடைய பிட்ச் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நல்ல ஃப்ரீக்வன்சியில் கத்துறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷனில் கத்துறாங்க அப்படின்னா அவங்களோட பிட்ச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? அதாவது கீச்சுன்னு கத்துவாங்க. ஓகேவா? லோவர் பிட்ச் அப்படின்னா வந்து நல்லா பேஸ் வாய்ஸில் பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ லோவர் பிட்ச்னா வந்து அவங்களோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் எதை அஃபெக்ட் பண்ணுது? பிட்ச் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் சவுண்ட் சோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ பிட்ச் ஒன்றாவும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஸோ அப்போது ஹையர் பிட்ச் தான் அவங்களோட ஆன்சர். புரியுதா? ரைட். அடுத்த கேள்வி. A sound wave has a frequency of 1600 Hz. If the wavelength of the wave is 0.2 meters, what will be the speed of the wave? ஸோ ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது வேவ் ஸ்பீட் ஃபார்முலானது ஃப்ரீக்வன்சி இன்டூ லேம்டா. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1600 Hz. லேம்டா வேவ் லென்த் வந்து 0.2 meters. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள். ஸோ அப்போ 320 meters per second. ஓகேவா? சிம்பிள். ஸோ 320 meters per second. சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஒன் ஸ்டெப் ஈஸி மார்க். ஓகேவா? ஒரே ஃபார்முலா தான். ரைட். அடுத்த கேள்வி. Which of the following increases when the amplitude of a wave increases? எது இன்க்ரீஸ் ஆகும் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எது இன்க்ரீஸ் ஆகும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்பீடு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் ஸ்பீடை பற்றி? ஒரு செகண்ட் ரீகால் பண்ணுங்க. ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எதை சார்ந்து இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் மீடியமை சார்ந்து இருக்கும். கரெக்டா? ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் மீடியமை சார்ந்து இருக்கும். இப்போ ஏர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 320 meters per second. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மீடியமாக சார்ந்து இருக்கும். அண்ட் தென் வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் வந்து வேவ் சோர்ஸை பொறுத்தது. வேவ் சோர்ஸ்னா எங்கேருந்து அந்த சவுண்டு உருவாகுது அதை பொறுத்தது. ஓகேவா? வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சி எதை சார்ந்தது? வேவ் சோர்ஸ் சார்ந்தது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எனர்ஜி ஆஃப் த வேவ் தான். எப்படி இது எனர்ஜி ஆஃப் த வேவ் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த வேவ் எனர்ஜி அல்லது இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டு வேர்டு எதை யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். ஸோ அப்போ எனர்ஜி ஆர் இன்டென்சிட்டி ஆஃப் த வேவ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஆம்ப்ளிடியூட் கிடையாது, ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஓகேவா? எனர்ஜி ஆஃப் த வேவ் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஸோ அப்போ ஆம்ப்ளிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எது இன்க்ரீஸ் ஆகும்? எனர்ஜி ஆஃப் த வேவ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ இங்கே ரிவர்ஸில் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி ஆஃப் த வேவ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ரைட். அடுத்தது கேள்வி. சவுண்ட் வேவ் ஹாஸ் அ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 250 Hz. த டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன் இஸ். ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷனை முடிக்கணும் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கம்ப்ளீட் வைப்ரேஷன்னா டைம் பீரியடை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ டைம் பீரியடுன்றது என்னது?
நம்ம இந்த டீன்றது எங்கே பார்த்தோம்? 1/t ஈக்குவல்ஸ் டு எஃப்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1/t ஈக்குவல்ஸ் டு என்னன்னு பார்த்தோம்? எஃப்னு பார்த்தோம். ஸோ அப்போ எனக்கு டி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கணும்? 1/fன்னு போட்டுக்கணும். 1/f சிம்பிளா. ஸோ ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு 250 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டைம் பீரியட் வந்து ஈக்குவல்ஸ் டு 1/250. ஸோ இப்போ 1/250 நம்ம வந்து செகண்ட்ஸாக மாற்றணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/20 இன்டூ 1000/1000 இல்லைனா வந்து 4/4 போடலாமா? 4/4. ஸோ அப்போ இது வந்து 4/1000. ஸோ 4/1000ன்றது 0.004 செகண்ட்ஸ். 0.004 செகண்ட்ஸ். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான விடை. ஓகேவா? ரைட். சிம்பிளான கேள்விதான். அதாவது என்னன்னா சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் ஃபார் ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன். இந்த ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன்லாம் என்னன்னா டைம் பீரியட். டைம் பீரியட்ன்றது எப்பவுமே நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். டைம் பீரியட்னா ஒரு இதுக்காக எடுத்துக்கிறது தான் வந்து டைம் பீரியட். ஒரு சைக்கிளில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற டைம் தான் டைம் பீரியடு. அது வந்து 1/டைம் பீரியட்ன்றது ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. For a given wave, the speed becomes 3 times and the wavelength becomes 3 times the frequency. ஸோ அப்போ ஸ்பீடும் 3 மடங்கு ஆகுதுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸ்பீட் பிகம்ஸ் 3 times and the wavelength becomes 3 times. ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? வேவ் ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஃப்ரீக்வன்சி இன்ட்டு இன்னொரு குவான்டிட்டி என்னது? வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். ஸோ வேவ் ஸ்பீட் வந்து வி, ஃப்ரீக்வன்சி எஃப், வேவ் லென்த் வந்து லேம்டா. ஓகேவா? இப்போ ஸ்பீடு வந்து 3 times இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஓகேவா? ஸ்பீடு தெரியுதுன்றாங்க. வேவ் லென்த் ஆல்சோ 3 times இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சின்றது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல்ஸ் டு எஃப் ஈக்குவல்ஸ் டு வேவ் ஸ்பீட் பை லேம்டா. இப்போ இதில் வந்து வேவ் ஸ்பீடு வந்து என்ன ஆகுது? 3 times இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 3v மாறுது. அதே போல் வேவ் லென்த்தும் 3 லேம்டாவாக மாறுது. ஓகேவா? ஸோ இப்படி மாறும்போது இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும் தானே? ஸோ அப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னா அது v/λ வந்துடும் திரும்ப. இந்த v/λன்றது என்னது? அகெயின் எஃப் தான். ஸோ அப்போ எஃப்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? முன்னாடி எஃப் தான் இருந்துச்சு, இப்பயும் எஃப் தான் இருக்கு. ஸோ அப்போ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி என்னது? ரிமைன்ஸ் த சேம். எந்த சேஞ்சும் கிடையாது. புரியுதா? அதாவது ரெண்டுமே சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் ரெண்டுமே ஒரே இதால சேஞ்ச் ஆகுது. இதுவுமே வந்து 3 times மல்டிபிள் ஆகுது, அதுவுமே 3 times மல்டிபிள் ஆகுதுன்றப்போ ரெண்டுமே சேம் சேஞ்சுன்றதுனால ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகாது? எந்த சேஞ்சும் இருக்காது ஃப்ரீக்வன்சியில். ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்கறது கொஞ்சம் மிஸ்லேனியஸான கொஸ்டின்ஸு. ஃபர்ஸ்ட் கேள்வி. Which of the following observations best supports that liquids have a definite volume but no fixed shape? ஸோ லிக்விட்ஸோட ப்ராப்பர்ட்டி பற்றி கேட்குறாங்க. லிக்விட் சாலிட் உடைய ப்ராப்பர்ட்டி வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். அதாவது பேசிக்காக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடோடைய ப்ராப்பர்ட்டி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஃபினைட் வால்யூம் பட் நோ ஃபிக்ஸட் ஷேப்புன்றாங்க. எஸ், இது வந்து ஆக்சுவலாக வந்து சாலிடை எடுத்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன். சாலிடுக்கு வந்து டெஃபினைட் ஷேப் இருக்கும். ஷேப் வந்து எப்படி இருக்கும்? ஷேப் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஓகேவா? டெஃபினைட் ஷேப். அதுவே வந்து லிக்விட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஷேப் வந்து என்ன இருக்காது? டெஃபினைட் ஷேப் இருக்காது. ஓகேவா? டெஃபினைட் ஷேப் இருக்காது. இது வந்து கண்டெய்னரில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா வந்து அதோடைய ஷேப் எடுத்துக்கும் லிக்விடுன்றது. கேஸும் அப்படிதான். கேஸ்க்குமே வந்து சேம். இதுக்குமே டெஃபினட்டாக இருக்காது. நீங்கள் எல்லாம் கண்டெய்னரில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப் அக்வயர் பண்ணிக்கும். ஓகேவா? தென் வால்யூம் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட் வால்யூம் இருக்கும் சாலிடுக்கு. ஓகேவா? அதே போல் லிக்விடுக்குமே டெஃபினட் வால்யூம் இருக்கும். கேஸ்க்கு தான் வந்து இன்டெஃபினட்டாக இருக்கும். கேஸ்க்கு தான் என்ன இருக்கும்? இன்டெஃபினட்டாக இருக்கும். இது வந்து அபவுட் ஷேப் அண்ட் வால்யூம். இதுலேயே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது லிக்விட் சாலிட் கேஸ்க்கு. அதாவது கம்ப்ரெசிபிலிட்டி அது இதுன்னு. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் நோட்ஸில். என்னோட பிடிஎஃப்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். எலிமினேட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் சேஞ்சஸ் இட்ஸ் ஷேப் வென் ஸ்குவீஸ்ட். ஸ்பாஞ்சுன்றது இல்லாத ஆக்சுவலாக ஸ்பாஞ்சுன்றது வந்து ஒரு சாலிட். ஓகேவா? ஸ்பாஞ்சுன்றது வந்து ஒரு சாலிட். அது வந்து அதாவது ஏர் கேப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாலிட். நிறைய ஏர் கேப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாலிட் ஸ்பாஞ்சுன்றது. ஸோ அப்போ இது வந்து லிக்விட்ஸே கிடையாது. ஓகேவா?
தென் வாட்டர் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் இட்ஸ் கண்டெய்னர் பட் ரீடைன் இட்ஸ் வால்யூம். எஸ், இது வந்து வாட்டர்ன்றது வந்து ஒரு லிக்விடு. ஸோ லிக்விட் வந்து டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். அதுதான் நம்ம வந்து ஷேப் வந்து டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர்னு இங்கே சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. தென் ரீடைன்ஸ் இட் வால்யூம். வால்யூம் வந்து டெஃபினைட் தான். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ பி பாசிபிலிட்டி இருக்கு. தென் ஏர் எக்ஸ்பான்ஸ் டு ஃபில் த என்டையர் கண்டெய்னர். ஏர்ன்றது என்னது? அகைன் ஏர்ன்றது கேஸ். ஸோ அப்போ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. தென் சாலிட் அயன் பிளாக் ரீடைன்ஸ் இட் ஷேப் இன் எனி கண்டெய்னர். எஸ், சாலிட் அயன் பிளாக் வந்து எப்பவுமே ஷேப் அது மெயின்டைன் பண்ணியிருக்கும். பட் ஆனால் இது என்னது? இது வந்து சாலிடோடைய ஒரு எக்ஸாம்பிள், நாட் லிக்விட். ஓகேவா? ரைட். அடுத்தது லிக்விட்ஸ் ஹேவ். லிக்விட்ஸ் ஹேவ் டெஃபினட் ஷேப். டெஃபினட் ஷேப் இருக்காது லிக்விடுக்கு. டெஃபினட் வால்யூம் இருக்கும். ஓகேவா? நோ டெஃபினட் ஷேப் கரெக்டு. நோ ஃபிக்ஸட் வால்யூம் இல்லை, ஃபிக்ஸட் வால்யூம் இருக்கும். டெஃபினட் ஷேப் இருக்காது. ஃபிக்ஸட் வால்யூம் இருக்கும். நோ ஃபிக்ஸட் வால்யூம்ன்றது தப்பு. டெஃபினட் ஷேப்பும் இருக்காது. ஸோ ரெண்டுமே தப்பு. இது நோ டெஃபினட் ஷேப் கரெக்ட். ஹாவ் அ ஃபிக்ஸட் வால்யூம் கரெக்ட். ஸோ அப்போ டி தான் அது உன்னோட ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, which of the following statements best describes the properties of a liquid? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் a liquid வந்து என்னது? அகைன் ஃபிக்ஸட் ஷேப் இருக்கும் இல்லையா? நோ ஃபிக்ஸட் ஷேப் பட் ஃபிக்ஸட் வால்யூம் இருக்கும். ஸோ அப்போ இங்கே நோ ஃபிக்ஸட் வால்யூம்ன்றது தப்பு. ஃபிக்ஸட் ஷேப் இருக்காது. ஃபிக்ஸட் வால்யூமும் நோ ஃபிக்ஸட் வால்யூமும் கிடையாது. இட் ஹாஸ் ஃபிக்ஸட் வால்யூம். ஸோ ஃபிக்ஸட் வால்யூம் கரெக்டு, பட் ஃபிக்ஸட் ஷேப் தப்பு. இங்கே வந்து ஃபிக்ஸட் வால்யூம் கரெக்டு, நோ ஃபிக்ஸட் ஷேப் ரெண்டுமே கரெக்ட். ஸோ அப்போ டி தான் அது அகைன் கரெக்டான ஆன்சர். தென் which of the following is a property of liquids? ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விட்ஸ் என்னது? ஷேப் இருக்காது பட் வால்யூம் இருக்கும். ஸோ அப்போ ஏ தான் ஆன்சர். அகைன் சிமிலர் கொஸ்டின். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ், நோ ஃபிக்ஸட் ஷேப் பட் ஃபிக்ஸட் வால்யூம். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. A car travels 100 km at an average speed of 50 km per hour and immediately returns along the same route, covering the distance in 1 hour. What is average speed of the car for the entire journey? அதாவது ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி கேட்குறாங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கார் ட்ராவல்ஸ் 100 km அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 50 km per hour. ஸோ அப்போ 100 km ட்ராவல் பண்ணுது 50 km per hour அப்படின்னா டைம் டேக்கன் எவ்வளோ? இதுக்கான டைம் டேக்கன் நீங்கள் குயிக்காக கால்குலேட் பண்ணிடலாம். 100 km டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 50 km per hour. ஸோ அப்போ எத்தனை ஹவர்? டோட்டல் 2 hours ட்ராவல் பண்ணியிருக்கு கார். ஓகேவா? பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறதுக்கு 2 hours ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகேவா? அந்த காரு and immediately returns along the same route, covering the distance in 1 hour. ஸோ இந்த வாட்டி திரும்ப வரும்போது 1 hourல வந்துருச்சு. அப்போனா டபுள் த ஸ்பீடில் போயிருக்கும். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா வந்து நம்ம மேக்ஸ்லேயுமே படிச்சிருப்போம், அதாவது குவான்ஸில் படிச்சிருப்போம். ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை என்ன வரும்? டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? போகிறதுக்கு 100 km அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான் இல்லையா? ஸோ அப்போ 100 + 100 200. டோட்டல் டைம் போகிறதுக்கு 2 hours, இங்கேருந்து போகிறதுக்கு 2 hours, ரிட்டர்ன் ஆகிறது 1 hourல திரும்ப வந்துடுறாங்க. ஸோ அப்போ 2 + 1 3. ஸோ அப்போ டோட்டல் வந்து 200/3 km per hour. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே ms per -1 இருக்கு. அதாவது மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல இருக்கு. எல்லாமே மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய 200/3 மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாற்றணும். ஸோ 200/3 மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன மல்டிப்ளை பண்ணணும்? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ 5/18 இந்த நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மீட்டர்ஸ் பர் செகண்டாக மாறும் இல்லையா? ரைட். ஸோ இது வந்து 100 × 2, இது வந்து 9 × 2. ஸோ 5 × 100 வந்து 500 டிவைடட் பை 9 × 3 27. ஸோ 500/27 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா க்ளோசஸ்ட் ஆன்சர் வந்து 18.52 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு சரியான விடை. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. A car travels at 62 km per hour for 2.5 hours and then 48 km per hour for 1.5 hours. Its average speed is approximately. ஓகே, கார் வந்து ரெண்டு ட்ராவல் இது பண்ணுது, 2 லெக்காக ட்ராவல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லெக்கில் வந்து 62 km per hour ஃபார் 2.5 hours. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். 62 km per hourன்றது ஸ்பீடு.
அது வந்து 2.5 ஹவர்ஸ்க்கு சஸ்டைன் ஆகுது அப்படின்னும் போது 62 × 2.5, 62 × 2 வந்து 124 ப்ளஸ் ஒரு ஹாஃப் வந்து 31. ஸோ 124 + 31 வந்து 155 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? தென் செகண்ட் லெக்ல ட்ராவல் பண்ணுறது வந்து 48 km/h 1.5 ஹவர்ஸ். ஸோ அப்போ செகண்ட் லெக் வந்து எவ்வளோ? 48 km/h 1.5 ஹவர்ஸ். ஸோ 48 × 1.5, 48ஓட பாதி 24. ஸோ அதையே ஆட் பண்ணிடுங்க 48ஓட. ஸோ இல் கெட் 72 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது டோட்டல் கேல்குலேஷன் டோட்டல் கேல்குலேஷன்ஸ். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது? டோட்டலாக வந்து 2.5 + 1.5. ஸோ டோட்டலாக வந்து 4 ஹவர்ஸ் எடுத்துக்குது. தென் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? டோட்டலாக வந்து 155 + 72 227 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலாக்கு வேணும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் இல்லையா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 227. டோட்டல் டைம் 4 ஹவர்ஸ். ஸோ 227/4 வந்து 5420, ரிமைனிங் 27, 6424, ரிமைனிங் 3. ஸோ 3/4ன்றது 0.75. ஓகேவா? ஸோ அப்போ 56.75 km/h. 56.75 இல்லை, பட் 56.8 இருக்கு க்ளோசஸ்ட் ஆன்சர். ஓகேவா? ரைட். ஸோ இதில் வந்து நம்ம 2 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். சவுண்ட் வேவ்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். தென் மிசலேனியஸான சில கொஷின்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் அடுத்தடுத்த வீடியோ நம்ம வரும். அதையுமே நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ரிவிஷன் செஷன் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிஎஃப் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணிடுவோம். அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனல் இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க இமீடியட்டாக, அதில் ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா போகுது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நல்லா பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வரப்போகிற எக்ஸாம்ஸை ஃபியர் இல்லாமல் அட்டன் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் பற்றி யோசிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? அவுட்கம்ஸ் என்ன வரும் அப்படின்றத யோசிக்காமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். See you all in the next one. Thank you for watching.